ஸ்ரீலங்கா பார்வையாளருக்கு முதற்கண் வணக்கங்கள். ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சரான ஜோஹான் பாடபோல் அவர்கள் கடந்த வாரம் சிரிய நாட்டிற்கு சென்று சிரிய நாட்டில் போரினால் ஏற்பட்ட இழப்புகள் பற்றி ஒரு மதிப்பீடு செய்திருந்தார். இதே வேளையில் இவ்வாறு சிரிய நாட்டுக்கு சென்ற ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் அந்த பிரதேசத்தை பற்றி ஒரு கருத்தொன்றை கூறியிருந்தார். அதாவது சிரிய நாட்டினுடைய அழிவுகளானது 1945 ஆண்டு 2வது உலக மகாயுத்தத்தின் பொழுது எவ்வாறு ஜெர்மன் அழிந்திருந்ததோ அதை நினைவூட்டுவது போன்ற ஒரு பாரிய அழிவு ஒன்று ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் காரணத்தினால் சிரியாவிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த சிரிய அகதிகள் தற்போதைய சூழ்நிலைகளில் சிரிய நாட்டுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறியிருந்தார். இந்த கருத்தானது தற்பொழுது ஜெர்மனியில் பல வாத பிரதிவாதங்களை எழுப்பியிருக்கின்றது. குறிப்பாக எது எவ்வாறாக இருந்தாலும் சிரிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் மற்றும் வாடப்போல் அவர்கள் பிரயத்துவப்படுத்துகின்ற முக்கிய அரசியல் கட்சியான சிடியு கட்சியினுடைய அரசியல் பிரமுகர்கள் இந்த வெளிநாட்டு அமைச்சருடைய கருத்தானது ஏற்புடைய கருத்து அல்ல என்று கடுமையான வாத பிரதிவாதங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜெர்மனியின் அதிபரான பிரெடரிக் மேர்ஸ் அவர்கள் நேற்று முன்தினம் பத்திரிகையாளருக்கு கருத்து வெளியிடுகையில் எது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மனியின் தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் குறிப்பாக அலோப்பர் சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் ஏற்பட்ட அழிவுகளை பற்றியே இவ்வாறு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்றும் மற்ற பிரதேசங்கள் பற்றி அவர் கருத்து வெளியிடவில்லை என்றும் இதன் காரணத்தினால் சிரிய நாட்டிற்கு ஜெர்மன் நாட்டில் வன்முறையில் ஈடுபட்டவர்களை அனுப்புவது நிச்சயமான நடவடிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் சிடியு சிஎஸ்யு கட்சியில் சொல்லப்படுகின்ற கூட்டு கட்சியான சிஎஸ்யு கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரின் கருத்து தெரிவில் அவர் கூறுகையில் ஜெர்மன் நாட்டில் சுப்சிடியார் சுற்றம் சொல்லப்படுகின்ற மனிதாபிமான அடிப்படையில் வதிவிட விசாவை பெற்ற சிரிய நாட்டு அகதிகளையும் வேலை செய்யக்கூடிய உடல்வாக உள்ளவராக இருந்தால் அவர்களை மீண்டும் சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த நாட்டிலே சமூக உதவி பணத்தில் வாழ்கின்ற இளம் சிரிய நாட்டவர்களை சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்புவதன் மூலம் சிரியாவை மீள் கட்டமைப்பு நடவடிக்கைகளில் இவர்களுடைய பங்களிப்பு பாரிய அளவில் இருக்கும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். அதாவது சுப்சிடியார் சுற்றம் சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டுக்கு வந்த சிரிய நாட்டு அகதிகளுக்கு அகதி அந்தஸ்து விசாரணைகளை மேற்கொள்ளாமல் அந்த காலத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலைகள் அடிப்படையில் இவர்களுக்கு இந்த வதிவிட விசாவை வழங்கப்பட்டிருந்தது. இந்த வதிவிட விசாவை தற்பொழுது நீக்க வேண்டும் என்ற பல கருத்துக்கள் இப்பொழுது முன்மொழியப்பட்டு வருகின்றது. இது எவ்வாறாக இருந்தாலும் ஜெர்மன் அரசாங்கமானது தற்போதைய சிரிய நாட்டு ஆட்சியாளர் அல் ஷரா அவர்களுடன் இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப் போவதாகவும் வெகு விரைவில் சிரிய நாட்டின் ஆட்சியாளரான அல் ஷரா அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு விருந்தினராக வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.